ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பூரி கூட சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஒரு குக்கரில் 6 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இதை நாம் குக்கரை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெடித்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நாம் இந்த தோலை நாம் உரிச்சு எடுத்துக்கணும். தோல் நமக்கு தேவையில்லை, தோல் எல்லாத்தையுமே நீக்கிடலாம். கிழங்கு நல்லா சூடாக இருந்துச்சு. எல்லா தோலையும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாக இருந்துமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயும் 2 வற்றல் மிளகும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நான் இது கூட கறிவேப்பிலை சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். அதனால இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் இது கூட ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுமே இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நாம் ஏற்கனவே வேக வச்சு வெட்டி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் இப்போது இதை நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நாம் மசிச்சு விடும்போது தான் அந்த ஃப்ளேவரும் உள்ளாடி இறங்கி சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் போதும். லைட்டாக முழுசாகவும் உருளைக்கிழங்கு கிடக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் தூவி இறக்கிடலாம். இதை நாம் சுட சுட இந்த பூரி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள டைம் தான் அதிகமாகும். மற்றபடி இது செய்கிறது, மசாலா செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பூரி கூட இந்த மசாலா ட்ரை பண்ணாதவங்க இனி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இனி இதை செஞ்சுக்குவீங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.